6.3 question number 13. Find the family of straight lines perpendicular and parallel to 3x plus 4y minus 12 is equal to 0. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்மே கொடுக்கல. ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சிக்கலாம். பெர்பெண்டிகுலர் to 3x plus 4y minus 12 equal to 0 is. பெர்பெண்டிகுலர் வந்தாலே x y இங்க பாயிண்ட் இல்லாதனால என்ன யூஸ் பண்ணிக்க போறோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்க போறோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு ரியல் நம்பர். இங்க பிளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணணும்னா மைனஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் x னுடைய கோஎஃபிஷியன்ட் y-க்கும் y னுடைய கோஎஃபிஷியன்ட் x-க்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு கான்ஸ்டன்ட் எந்த ஒரு ரியல் நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரான ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? parallel கேட்டிருக்காங்க. ஸோ parallel to 3x plus 4y minus 12 equal to 0 is. parallel ஈக்குவேஷன்னா என்னன்னா கான்ஸ்டன்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க 3x plus 4y அதாவது x அண்ட் y டேர்ம் அப்படியே தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். ஸோ அதனால l equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த lன்றது ஒரு ரியல் நம்பர். அப்ப 3x plus 4y plus l equal to 0. l-க்கு பதிலா எந்த ஒரு ரியல் நம்பர் போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 3x plus 4y minus 12 equal to 0க்கு parallel-ஆவே இருக்கும். So இதுதான் family of straight lines perpendicular and parallel to 3x plus 4y minus 12 is equal to 0. So it's the final answer. Thank you.